எல்லாரும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடியதான் எதிர்பார்த்த ஒரு முடிவை இருந்தாலும் இடையில நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. இங்க பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, இதனால டிலே ஆகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட எதிர்பார்த்த ஒரு முடிவை ஓரளவுக்கு அவர் எடுத்திருக்கிறார் அப்படிதான் பார்க்கணும். இந்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 2 இடங்கள் வைத்திருக்கும் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவை அளித்திருக்கிறார். இதுக்கு இடையில நிறைய டீலிங் பேசினாங்க, அது இதுன்னு சொன்னாங்க. ரவிக்குமார் எல்லாம் அதை மறுத்தார் சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இது ஒரு வன்னியரசுடைய பாணியில இது திருமாவின் காலம், திருமாவனுடைய பிரம்மஸ்திரம் தான் அந்த 2 பேர். எவ்வளவோ எண்கள் இருக்கு, ஆனால் கடைசியில் உட்கார வைக்கிறதுக்கான தேவைப்படுகிற 2 கடையாணி மாதிரி இந்த 2 வன்னியரசும் ஜோதிமணியும் தான் போய் அங்கே காப்பாற்றுறாங்க. ஏற்கனவே இந்த கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே அம்பேத்கரனுடைய பாசறையில் வந்த திருமாதான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த தாவேக்காரனுடைய அவங்களுடைய அந்த மரியாதையான அந்த விஷயத்தை திருப்பி நீங்கள் போய் இருங்க என்று அவர்தான் கடைசியாக 2 பேரை நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியில் அமர வைக்கிறார் என்றால் உண்மையிலேயே சரியான நேரம். அதனால தான் மெட்ராஸ் முழுக்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரிலாம் எழுதினாங்க மழை பெய்யல. அது சிம்டம்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாங்க, அமெரிக்காலேருந்து சொன்னாங்க, சார் 4 நாள் சார் தூங்கியாச்சு, என்ன சார் விஜய் ஏன் சார் சிஎம் ஆக மாட்டீங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு அப்படி சொல்லப்பட்ட ஒரு 2 கோடி வாக்களித்த 2 கோடி பேர் கிட்டத்தட்ட அவர்கள் இப்படி நிம்மதியாக பெருமிச்சு விடுவார்கள். இந்த பெருமிச்சு விடுவதற்கு திருமா ஒரு சரியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொண்டு கவர்னர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை, அந்த திடீர்னு இந்த குதிரை பேரம் அந்த பேரம் இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நேரடியாக மக்கள் வாக்களித்த ஒரு தலைவனை ஒரு அரசாங்கத்தில் ஏற்றுகிற காலத்தை உடனடியாக செய்வார் என்று நம்புகிறேன். அதுதான் ஒரு சரியாக தருணமாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுவரை இவ்வளவு பெரிய ஒரு முறை ஜெயலலிதா அம்மா இறந்த பிற்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அது மாதிரி ஒரு நிலைமைக்கு போய்விடுவோம் என்கிற மாதிரி 2-3 நாட்கள் 2 பேருக்கும் 4 பேருக்கும் 3 பேருக்கும் அவர் ஓடி ஆடி அலைந்ததும், ஒரு கவர்னரை ஆட்சி அமைக்க சொல்லுங்கள் என்று அவர் 3 முறை கதவு தட்டியது ஆச்சரியமாக. இதெல்லாம் அனுபவங்கள். இந்த அனுபவங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டு நிதானமாக சரியான ஆட்களையும் வைத்துக்கொண்டு அரசமைப்பு நடத்தி கொண்டிருந்தால் திரும்பலாம் உதவும் நான் நினைக்கிறேன். இது ஒரு சரியான ஒரு தாவேக்கானுடைய ஒரு காலம், சரியான காலமாகவும் ஆட்சி அமைக்கவும் ஏற்படும். இதற்கு விசிகாவினுடைய அந்த அரசியல் அனுபவம் அவர் பயன்படும். என்னதான் இவர் வாக்களித்திருந்தால் கூட அங்கே அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் 1-2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா விஜய்கிட்ட தூரம் நின்று பார்க்குறது நிறைய பேர் இருக்காங்க. அவர் எல்லோரும் கருத்து கேட்பாரா தெரியாது, கருத்து சொல்வார்களா தெரியாது. இந்த வியூகங்களெல்லாம் மறைச்சி ஜனங்களுக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுவதும், அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு மக்களுக்காகத்தான் இருப்பேன் என்று சொன்ன அந்த விஜய் அவர்கள் நிரூபிப்பதற்கான சரியான தருணமாக இருக்கிறது. எனவே தன்னுடைய அந்த இமேஜ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காகத்தான் நாம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கக்கூடிய நேரமாக இது கருதுகிறேன். அவர் இனிமேல் இறங்கி பேசுவதும் கொள்வதும் எல்லோரையும் ஒரு எல்லோருக்குமான ஒரு தலைவராக மாற வேண்டிய கட்டாயம் ஆரம்பித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் தான் அவருக்கு முள்கிரிடம் தான், இனிமேல் தான் அவருக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கும். நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த எண்ணிக்கை மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாம் வெளியிலேருந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. யாருமே ஆட்சி அமைக்கிறது உள்ள இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை விசிகே ஆட்சியில் பங்கு பெற்றால் உங்களுக்கு லாபம். அவர்கள் அவங்க முழக்கமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் அதுதான் கேட்குறேன். அவங்க ஆட்சியில் பங்கு தான் இருக்கணும், அப்படிதான் வழிகாட்டணும். உண்மையிலேயே இந்த இவ்வளவு காலம் இருந்த விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அதிகாரத்தில் பங்கு பெற்று வழிநடத்தக்கூடிய ஆட்சி இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் அவர் கூட தான் இருந்தார். ஆனால் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை விஜயம் தந்திருக்கிறார். விஜய் திருமாவளவனுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய அந்த நுணுக்கத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த ஆட்சியை தருவதற்கான இந்த காலம் அது எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்று தமிழகம், அவர் வாக்களித்தவர்களும் தமிழகமும் எதிர்பார்க்கிறது. அந்த பேரன்பை எப்படித்தான் பயன்படுத்திக் கொள்ள போகிறார் விஜய் என்பதை நாம் பார்க்க வேண்டிய காலகட்டம். அந்த ஆதரவு கடிதத்தோட காப்பி நமக்கு கிடைச்சிருக்கு, அதோட நகல் நம்மிடம் இருக்கிறது. அதில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த நான் அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கு, நான் அதை அப்படியே படிக்கிறேன். லெட்டர் ஆஃப் சப்போர்ட் பை தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி ஆஃப் தமிழக பார்ட்டி டு தமிழக வெற்றி கழகம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. இது கவர்னருக்கு அவங்க சொல்றாங்க, இவர் எக்ஸலன்சி டு த எக்ஸலன்சி கவர்னர் தான் நேரடியாக எழுதியிருக்காங்க. டாக்டர் தொல் திருமாவளவன், பிரசிடென்ட் ஆஃப் த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் 2 members of the legislative party, legislative assembly, hereby convey our support to the Tamilaka Vetri Kalagam under the leadership of the President and Legislature Party leader Mr. C. Joseph Vijay.
for the purpose of forming the government in the state of Tamil Nadu. This support is extended pursuant to the results of the General Assembly elections held in the state of Tamil Nadu on 23rd April 2026 and is being conveyed in the interest of ensuring stable and democratic governance for the people of Tamil Nadu. I request Your Excellency to kindly take on record our unconditional support. அப்படின்றது அவரோட கடிதத்தோட சாராம்சம். அவரது நிலையான அரசு அமைவதற்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த விஜய் தலைமையிலான அரசுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து அரசு அமைப்பதற்கு ஆதரவு தர்றேன் அப்படின்றத வெளிப்படையா தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப கரெக்டா சொல்லிருக்காரு. நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காரு. ஜனநாயகத்தை காப்பதற்கும் நிலையான அரசு அமைவதற்குமாக இந்த கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறாரு. விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்திருப்பதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தனது பெரும்பான்மையை எட்டியுள்ளது. மொத்தமாக 108 எம்எல்ஏக்களை பெற்றிருந்த தனிப்பெரும் எம்எல்ஏக்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள், இதர கட்சிகள் இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 2 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா 2 இடங்களிலும் கொண்டு மொத்தம் 118 என்ற மேஜிக் நம்பர் அதனை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் பெரும்பான்மையை எட்டியிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதனைத் தொடர்ந்து ஆளுநரிடம் மீண்டும் தங்களது பெரும்பான்மைக்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை வழங்குவார் என்று தெரிகிறது.